சேலத்திலிருந்து லாரியில் வெல்லம் கொண்டு வந்து மதுரை கீழமாசி வீதியில் வணிகர்களிடம் விற்றுச் சென்றவர் எடப்பாடி பழனிசாமி என்றும், அவர் நாடார்களின் நேர்மையை நன்கு அறிந்தவர் என்றும் திருப்பரங்குன்றம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். மதுரை நாகமலை புதுக்கோட்டை வெள்ளச்சாமி நாடார் கல்லூரியில் நடைபெற்ற நாடார் மகாஜன சங்கத்தின் 72வது மாநாட்டில் ராஜன் செல்லப்பா உரையாற்றியதை பார்க்கலாம். அவர் என்ன சொல்லுவார்னு சொன்னா, சொல்லுவார், இந்த மதுரைக்கு நான் அடிக்கடி வந்திருக்கேன்னுவார். எப்போ வந்தீங்கன்னு கேட்போம். அதான் சொல்லுவார், தான் விவசாயிக இருந்து கரும்பு விவசாயம் பண்ணி இங்கே அங்கே சேலத்திலிருந்து வெள்ளத்தை கொண்டு வந்து இந்த சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய கீழமாசி வீதிக்கு நான் அடிக்கடி வருவேன். இளமை பருவத்தில் கீழமாசி வீதிக்கு வெள்ள லாரியோட வந்து இங்கே இருக்கிற நல்ல வணிகர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிற காரணத்தால் இங்கே வெள்ள வியாபாரம் பார்ப்பதற்கு அங்கே இருந்து இங்கே வருவேன் என்று எங்களுக்கெல்லாம் நினைவுபடுத்தி சொன்னார்கள். ஆனால் அந்த வணிகத்தில் இந்த சமுதாய மக்கள், ஏன்னா மதுரை தான் தமிழ்நாடு முழுவதும் கீழமாசி வீதி தான், வெங்காயமாக இருந்தாலும் சரி வெள்ளமாக இருந்தாலும் சரி எல்லாம் கீழமாசி வீதி இந்த சமுதாய மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய வணிக பிரிவினுடைய பகுதியிலே வந்து சென்றவர் தான் நம்முடைய அருமையண்ணன் எடப்பாடியார். ஆக எல்லாரையும் பற்றி நன்கு அறிந்தவர்கள். இன்றைக்கு வரலாற்றை சொல்லுவதை விட, இனிமேல் செய்ய இருக்கிறதை சொல்லுவதை விட எல்லோருக்கும் அருமையண்ணன் சண்முகநாதனும் மாபா பாண்டியராஜனும் பெருமாளர்களும் சொன்னதை போல இந்த சமுதாயத்திற்கு என்றென்றும் துணை நிற்கக்கூடியவர் அருமையண்ணன் எடப்பாடியார் என்பதை அவரே உறுதியளிக்கக்கூடிய வாய்ப்பாகத்தான் இன்றைக்கு அருமையண்ணன் கரிக்கோல்ராஜ் அவர்கள் இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு அருமையண்ணன் அழைத்திருக்கிறார்கள். எத்தனையோ தலைவர்கள் வந்தாலும், எவ்வளவு பேர் வந்தாலும், உண்மையிலே செயலாற்றக்கூடியது, செய்து முடிப்பது, சொல்லி இதை செய்து கொடுப்பது அருமையண்ணன் எடப்பாடியார் என்பதுதான் வரலாறு 4 ஆண்டுகள வரலாறு கூறியிருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.